வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று பயணத்துக்குள்ள போக போறோம். 16ஆம் நூற்றாண்டுல பல துண்டுகளா சிதறி கிடந்த நம்ம இந்திய துணைக்கண்டம் எப்படி 200 வருஷங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு முகலாய பேரரசா மாறுச்சு அப்படிங்கறத இந்த விளக்க தொகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். 6 பேரரசர்கள், 200 வருஷ ஆட்சி, கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான செல்வம். அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நடந்த இரத்த களரியான அதிகார மோதல்கள். நாம பார்க்க போற இந்த கதையோட ஸ்கேல் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலையில தொடங்கி கொடூரமான குடும்ப சண்டைகள் வரைக்கும் இந்த 6 மாமன்னர்களோட வரலாற்றை நாம இப்போ திரும்பி பார்க்க போறோம். இந்த 2 நூற்றாண்டுகளோட பயணத்தை நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல பாபர் மற்றும் ஹுமாயூன், அடுத்து இடையில வந்த ஷெர்ஷா, அப்புறம் மாமன்னர் அக்பரோட பொற்காலம், ஜஹாங்கீர் மற்றும் நூர்ஜஹான், ஷாஜஹானின் காதல், கடைசியா அவுரங்கசீப்போட உச்சமும் வீழ்ச்சியும். இப்படி வரிசையா ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரி, முதல் பகுதியான பாபர் மற்றும் ஹுமாயூன், அதாவது இவங்க எப்படி தப்பி பிழைச்சாங்க அப்படிங்கிற போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். செங்கிஸ்கான் மற்றும் தைமூர் வம்சத்துல வந்த பாபருக்கு அவரோட 11 வயசுலயே மத்திய ஆசியாவில் இருந்த சொந்த நாட்டை இழந்து நாடோடியா அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட பாபர் 1526ல நடந்த பானிபட் போர்ல தன்னை விட பல மடங்கு பெரிய படைய எப்படி தோற்கடிச்சார் தெரியுமா? அது ஒரு செம்ம மாசான வியூகம்னு சொல்லலாம். புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட வெடிமருந்து தொழில்நுட்பம், அப்புறம் வண்டிகளை வட்டமா நிறுத்தி பீரங்கிகளை பயன்படுத்தின இந்த 3 கட்ட ராணுவ வியூகம், இதுதான் இப்ராஹிம் லோடியின் படைய அப்படியே சுக்கு நூறாக்குச்சு. பாபரை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட பாபர் நாமா டைரி. இதுல எந்த ஒரு பில்டப்பும் இருக்காது, ரொம்ப வெளிப்படையா எழுதியிருப்பார். போர்க்களத்துல அவருக்கு இருந்த பயம், ஏன் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டப்போ வெளியேறின மலத்தோட நிறம் என்னங்கிறத கூட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நடந்ததை நடந்தபடியே ரொம்ப நேர்மையா பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா பாபரோட பையன் ஹுமாயூன் கதை கொஞ்சம் வேற. அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்த சாம்ராஜ்யத்தை இவர் ரொம்ப ஈஸியா கோட்டை விட்டுட்டார். ஆரம்ப வெற்றிகளுக்கு அப்புறம் முழுசா கேளிக்கைகள்லயும் மதுலையும் மூழ்கினதால ஷேர்ஷா சூரியிடம் ஆட்சியை பறி கொடுத்தார். ஒரு 15 வருஷம் காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரும்ப கஷ்டப்பட்ட ஆட்சியை பிடிச்ச சில மாசங்கள்லயே ரொம்ப பரிதாபமா டெல்லி நூலக படிக்கட்டுகளை தடுக்கி விழுந்து இறந்துட்டார். இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். ஷேர் ஷா, இடையிட்டு மன்னர். ஹுமாயூனை நாட்டை விட்டே துரத்தின அந்த ஆப்கானிய தலைவர் ஷேர்ஷா சூரியோட குறுகிய கால ஆட்சியை பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும். ஏன்னா ஒரு வெடிமருந்து விபத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி ஷேர்ஷா ஆட்சி செஞ்சது ரொம்ப கொஞ்ச காலம்தான். ஆனா அவரோட நிர்வாக திறமை அபாரமானதுங்க. கிராண்ட் ட்ரங்க் சாலையை விரிவுபடுத்தினது, விவசாய வரிகளை முறைப்படுத்தினது எல்லாமே இவர்தான். இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கிறோமே ரூபாய் நோட்டு, அந்த நவீன ரூபாயின் நேரடி முன்னோடியான ரூபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தினதே இவர்தாங்க. எவ்ளோ ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்த 3வது பகுதி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான மாமன்னர் அக்பரின் பொற்காலம். வெறும் 13 வயசுல அரியணை ஏறிய அக்பர் எதிரிகளெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப பரந்த கலாச்சார ரீதியா ஒன்றிணைந்த ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கின கதையை பார்ப்போம். இந்த பிரம்மாண்டமான பேரரசை அக்பர் எப்படி கட்டிக்காத்தார்? அதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இந்த மன்சப்தாரி முறை. அப்பா இருந்தா பையன் பதவியில உட்கார்ற அந்த பரம்பரை முறையை அப்படியே தூக்கி போட்டுட்டு யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே பதவி அப்படின்னு ஒரு ரொம்ப துல்லியமான ராணுவ அமைப்பு அவர் கொண்டு வந்தார். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம். பாலிவுட் படங்கள்ல வர காதல் கதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வரலாற்று ஆவணங்கள் சொல்ற உண்மை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ராஜபுத்திர மன்னரோட பொன்னான ஹர்காபாய அக்பர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையிலே ஒரு மூலோபாய கூட்டணி, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமும் அவர் ஹர்காபாய இஸ்லாமுக்கு மாறபடி கட்டாயப்படுத்தவே இல்லை. இது வரலாற்று பதிவுகள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அக்பரோட கேரக்டரே ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணுங்க. ஒரு பக்கம் ஜிஸ்யா வரியை ரத்து செஞ்சாரு, இந்து கோயில்களுக்கு நிதியுதவி பண்ணாரு, எல்லா மதங்களையும் சேர்த்து தீன் இலாஹின்னு ஒரு புது மதத்தையே உருவாக்குனாரு. ஆனா இன்னொரு பக்கம் மனிதர்களோட உண்மையான இயற்கையான மொழி எதுன்னு கண்டுபிடிக்க சில குழந்தைகளை ஒரு தனி வீட்டுல எந்த பேச்சு சத்தமும் கேட்காதபடி அடைச்சு வச்சு ஒரு விசித்திரமான பரிசோதனையும் செஞ்சிருக்காரு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு வித்தியாசமான மனிதர் அவரு. 4வது பகுதி ஜஹாங்கீர் மற்றும் நூர்ஜஹான். அக்பருக்கு பிறகு அவர் பையன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வராரு. அப்போ பேரரசு செல்வத்துல அப்படியே மிதக்குதுன்னு சொல்லலாம். கலையோட உச்சம், உலகளாவிய வியாபாரம், அதிகார மாற்றங்கள்னு இது ஒரு முற்றிலும் வேற லெவல் சகாப்தம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 10 கோடி. அதாவது ஜஹாங்கீர் காலத்துல முகலாய பேரரசுல 10 கோடி மக்கள் இருந்திருக்காங்க. இது அந்த காலத்துல புகழின் உச்சியிலிருந்த உஸ்மானிய பேரரசை விட 5 மடங்கு பெருசு. இதை வச்சே முகலாயர்களோட பவரை நீங்க புரிஞ்சுக்கலாம்.
ஆனா இதுல உண்மையான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஜஹாங்கீர் பெரும்பாலும் கலை, மது, இயற்கைன்னு தன்னை மறந்திருந்தப்போ ஒட்டுமொத்த பேரரசையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது அவரோட மனைவி நூர்ஜஹான் தான். தன் பெயர்லயே நாணயங்களை வெளியிட்டாங்க, வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டாங்க. அது மட்டுமா, யானை மேல உட்காந்துட்டு வெறும் 6 தோட்டாக்களை கொண்டு 4 புலிகளை வேட்டையாடிருக்காங்க. இஸ்லாமிய இந்திய வரலாற்றுல ஒரு பெண் இந்த அளவுக்கு அதிகாரத்தை அடைஞ்சது இதுதான் முதல் முறை. பகுதி 5. ஷாஜகானின் காதலும் கலையும். இரத்தக்களரியான ஒரு வாரிசு போருக்கு நடுவுல தான் ஷாஜகான் அரியணை ஏறினார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலகம் அவரை நினைவுல வச்சிருக்கிறது அவரோட ஒரு வெறித்தனமான காதல் கதைக்காக தான். மும்தாஸ் தன்னோட 14வது பிரசவத்துல இறந்தப்போ ஷாஜஹான் அடைஞ்ச துயரத்துக்கு அளவே இல்ல. தொடர்ந்து பல நாட்கள் அழுதுகிட்டே இருந்ததால அவர் பார்வை மங்கி போச்சுனோ, சில நாட்கள்லயே அவர் தாடியில 3ல் 1 பங்கு அப்படியே நரைச்சு போச்சுனோ வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அந்த அளப்பரிய காதலோட சாட்சியா முழுவதும் வெள்ளப்பளிங்கு கற்களால 22 வருஷங்களா செதுக்கப்பட்டதுதான் இந்த உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால். சரி, இப்போ நம்ம விளக்க தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6. அவுரங்கசீப் உச்சமும் வீழ்ச்சியும். தன்னோட சொந்த அப்பா ஷாஜகானையே ஜெயில அடைச்சிட்டு தான் அண்ணன் தாரா ஷிகோவை ஈவிரக்கமே இல்லாம கொலை செஞ்சுட்டு அரியணைய கைப்பற்றின மகன்தான் அவுரங்கசீப். இங்க ஒரு பெரிய முரண்பாட்டை நாம பார்க்கலாம். அக்பர் எப்படி மத சகிப்புத்தன்மையை கொண்டு வந்தாரோ அதுக்கு நேர் எதிரா அவுரங்கசீப் செயல்பட்டார். ரத்து செய்யப்பட்ட ஜிஸ்யா வரிய மீண்டும் கொண்டு வந்தாரு. அவரோட இந்த கடுமையான பழமைவாத ஆட்சியால சீக்கியர்களும் மராட்டிய தலைவர் சிவாஜியும் கொதித்தெழுந்தாங்க. இது முடிவே இல்லாத கொரில்லா போர்களுக்கும் கடைசியா முகலாய பேரரசின் சரிவுக்கும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஆனா நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா ஆட்ரி ட்ரெஸ்கே மாதிரி ஆட்கள் நாம இதை கொஞ்சம் நடுநிலையா பார்க்கணும்னு சொல்றாங்க. அவுரங்கசீப் இந்துக்கள் மேல இருந்த வெறுப்பால மட்டும்தான் கோயில்களை இடிச்சார் அப்படிங்கிற விவரிப்புகள் பிற்காலத்துல பிரிட்டிஷாரோட பிரித்தாளும் சூழ்ச்சி தந்திரத்துக்காக திட்டமிட்டு பெரிதாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கோணத்தையும் நாம கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உலகமே வியந்து பார்க்கிற பிரம்மாண்டமான தாஜ்மஹால் ஒரு பக்கம், அதுக்கு நேர்முரணா மகாராஷ்டிரால ஆடம்பரமே இல்லாம வெறும் மண்ணால மூடப்பட்டிருக்கிற அவுரங்கசீப்போட எளிய கல்லறை இன்னொரு பக்கம். இதை நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது 200 வருஷம் நீடிச்ச இந்த மாபெரும் பேரரசுல எது இன்னைக்கு நாம பார்க்கிற இந்தியாவை உண்மையிலே வடிவமைச்சது? அவங்களோட அந்த கற்பனை கட்டாத செல்வமும் பண்பாட்டு பரிமாற்றங்களுமா, இல்ல முடிவில்லாம தொடர்ந்த இரத்தக்களரியான போர்களுமா? இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த விளக்க தொகுப்புல சந்திக்கலாம்.